ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபிஷிங் ட்ராப் தான் வந்து செய்யலான்னு வந்திருக்கோம். இங்கே பக்கத்தில் உப்புனார்னு ஒரு ஆறு இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம இப்போ ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஃபிஷிங் எப்படி பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி பாட்டில் ஒன்று வச்சு அதில் ஒரு ட்ராப் மாதிரி செஞ்சுருக்கோம். இது எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு கிளிப்பில் காமிக்கிறேன். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இதுதான் வந்து நான் சொன்ன உப்புனார். இது ஒரு ரன்னிங் வாட்டர் தான். இது அப்படியே போய் கடலில் தான் வந்து ஜாயின் ஆகும். அண்டு இந்த பிளேஸ் வந்து எப்படின்னா, இங்கே தான் வந்து எல்லா போட்ஸுமே வந்து மீன்லாம் பிடிச்சிட்டு வந்து இங்கே தான் வந்து நிறுத்தி கட்டி வைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நிறையா மீன்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த ஃபிஷிங் ட்ராப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ட்ராப் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு வேஸ்ட் வாட்டர் பாட்டில் வேணும். ஆக்சுவலாக நிறையா ட்ராவல்ஸ்லாம் அப்போ வாங்கியிருப்பீங்க, 1 லிட்டர் 2 லிட்டர் பாட்டில், அந்த மாதிரி எந்த பாட்டில் வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் உள்ள அந்த பேப்பரை மட்டும் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த பேப்பர் இருந்தால் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மேலே உள்ள டாப் போர்ஷன் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்க போகிறோம். இந்த டாப் போர்ஷன் கட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக கட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் கொஞ்சம் கையில் க்ளவுஸ் கூட போட்டுக்கோங்க. ஸோ அந்த கட் வந்து எங்கே பண்ணணுன்னா, ஆக்சுவலாக அந்த கர்வ் வர இடத்துல தான் வந்து நீங்கள் கட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அந்த ட்ராப் வந்து கரெக்டாக செய்ய முடியும். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரியே வந்து அந்த டாப் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி கிளியராக வந்து எடுத்துக்கோங்க. எதுவும் பிசிறு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், கீழே உங்களுக்கு வந்து ஒரு இந்த சைஸில் ஒரு பட்டன் இருக்கும், ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த டாப் போர்ஷன் கட் பண்ணோம்ல, அந்த கட் பண்ண போர்ஷனை அப்படியே தலைக்கீழே திருப்பி அந்த பாட்டிலே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நமக்கு ஒரு ட்ராப்பாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. அது ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த டாப் போர்ஷனை கட் பண்ணி நீங்கள் திருப்பி உள்ளே வைக்கும்போது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணால் தான் வந்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரியே அதை வந்து பண்ணிக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நம்ம க்ளூ இல்லைனா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணலாம். பட் இது பிளாஸ்டிக்குங்கிறதுனால நமக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும்போங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி போட் பின்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2 பின் மட்டும் இருந்தால் போதும். அந்த 2 பின்னையும் எடுத்து பாட்டிலோட 2 கார்னர்ஸ்லையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா நமக்கு வந்து அந்த டாப் போர்ஷனும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற பாட்டம் போர்ஷனும் வந்து நகராது. ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரியே அந்த பாட்டம் போர்ஷனும் நம்ம கட் பண்ணி தலைக்கீழாக கவுத்த அந்த டாப் போர்ஷனும் சேர்த்து வச்சு நம்ம 2 கார்னர்ஸ்லேயும் வந்து 2 பின் போட்டுருவோம். ஸோ அதனால் வந்து நமக்கு அது நம்ம தண்ணியில் போட்டாலும் வந்து உங்களுக்கு அது நகராமல் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ நீங்கள் 2 பின்னும் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு பாட்டில் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதோடு வந்து நம்ம ட்ராப் முடியல, இன்னும் ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்குது. அது மட்டும் முடிச்சோன்னா நம்மளோட ஃபிஷிங் ட்ராப் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பாட்டிலில் கீழ் சைட் ஃபுல்லாக வந்து நம்ம குட்டி குட்டி ஓட்டையாக போட போகிறோம். ஸோ இதுவரையே தான் வந்து நமக்கு தண்ணி வந்து உள்ளே வெளியே வரதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சால்ட்ரிங் அயன் இல்லைனா ஒரு கம்பியை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த கம்பியில் சால்ட்ரிங் அயன் வச்சு அந்த பாட்டிலில் நான் போடுற மாதிரியே லைனாக குட்டி குட்டியாக வந்து ஓட்டை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சைடில் போட்ட மாதிரியே வந்து பாட்டிலோட கீழ் சைடு வந்து நம்ம போடணும். ஸோ அதே மாதிரி வந்து கீழ் சைடு வந்து ஒரு 4 இல்லைனா ஒரு 5 ஓட்டை மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து போட வேணாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து நம்ம ட்ராப்போட ஃபைனல் ஸ்டெப்புன்னே சொல்லலாம். இப்போ வந்து மேலே அந்த டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும் ஜாயின் ஆகிற இடத்துல வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த ஓட்டை எதுக்குன்னா, இது மாதிரி நம்ம வந்து ஒரு 12 பீஸ் பண்ண போகிறோம். 12 பீஸ் பண்ணி தான் வந்து நம்ம தண்ணியில் போட்டு மீன் பிடிக்க போகிறோம். ஸோ அந்த 12 பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம மேலே ஒரு ஓட்டை போட போகிறோம். இப்போ ஃபிஷிங் ட்ராப் நம்ம ஃபுல்லாகவே செஞ்சு முடிச்சாச்சு. செஞ்சு முடிச்சப்பறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். மீன் வந்து உங்களுக்கு மேல் வழியாக உள்ளே வரும், பட் திருப்பி வந்து அதால் வெளியே போக முடியாது. அதான் வந்து இதோட மெக்கானிசம்னே வந்து சொல்லலாம். அண்ட் நம்ம தூக்கும்போது தண்ணியெல்லாம் உங்களுக்கு வந்து வாட்ரு ஹோல்ஸ் வழியாக வந்து வெளியே வந்துடும். ஸோ மீன் வந்து நமக்கு உள்ளே மாட்டிக்கும். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு 12 பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் ஒன்று கூட ரெடி பண்ணி ட்ரை பண்ணலாம். பட் நாங்கள் வந்து ஒரு ஆற்றுக்கு வந்திருக்கனால இந்த மாதிரி ஒரு 12 பாட்டில் வந்து அதே மாதிரி ஓட்டை அண்ட் பின்ஸ்லாம் வச்சு அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து தண்ணியில் தூக்கி போட வேண்டியது தான். ஸோ வாங்க எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த பாட்டில்லாம் வந்து டைப் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபிஷிங் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து நரம்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கயிறு வேணும். இது வச்சு தான் வந்து நம்ம எல்லா பாட்டிலுமே வந்து ஒன்றா கட்ட போகிறோம். ஸோ எல்லா பாட்டிலுமே வந்து நம்ம இப்போ கட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மீன்லாம் வந்து நம்ம ட்ராப்பில் மாட்டுறதுக்கு ஃபுட்டு ஏதாச்சும் வந்து போடணும். ஸோ இந்த சாதம் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம எல்லா பாட்டிலையும் வந்து கொஞ்சம் வந்து போட போகிறோம். இது வந்து இதை சாப்பிட்டு வந்து மீன் மாட்டும் அப்படின்னு தான் வந்து நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன். ஸோ அதே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லா பாட்டிலையும் வந்து கொஞ்சம் வந்து போடுறேன். போதுமா?
ஒரே ஒரு ஜூம் வச்சுருக்கான் பார்த்துக்கோ. சும்மா ஒரு 2-3 பாட்டில் வச்சேன் மாடலுக்கு. லைட்டாக ஒதுரு உள்ளே போயிடும். ஓகே இன்னொன்று போடுறியா? அப்படியே டப்புன்னு அந்த லாஸ்ட்டுக்கு வந்து போடு. விட்டுரு போதும்டா, ஆஃப் பண்ணுறேன். ஸோ ஓகே காசி, இப்போ நம்ம ட்ராப் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆச்சு. நம்ம ஃபுட்டும் வந்து மீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டாச்சு. ஸோ எல்லாம் ரெடியான அப்புறம் நம்ம கட்டினா உங்களுக்கு வந்து அது இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போது தண்ணியில் விட்டு வந்து மீன் மாட்டுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போது டெஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஃபிஷிங் ஸ்ட்ரிங்கோட 2 எண்ட்லேயுமே வந்து ஒரு தர்மாக்கோல் மாதிரி வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்குன்னா ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். ஸோ இப்போ வாங்க நம்ம இதை வந்து தண்ணியில் விட்டு நம்ம எப்படி மீன் மாட்டுதா இல்லையாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நாங்கள் அந்த ட்ராக் போட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து நெக்ஸ்ட் அதை எப்படி மீன் மாட்டிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறோம். நீங்களும் வந்து எடுக்கும்போது ரொம்ப பொறுமையாகவே வந்து எடுங்க. ஏன்னா மீன் மாட்டிருந்துச்சுன்னா டக்குன்னு அது துள்ளி வெளியே போகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. கிட்டே போய் எடுப்போமா? டப்புன்னு தூக்குனா தானே வரும். அங்கே துள்ளி பிடிக்கிறாரு, அந்த இடத்துக்கு தான் போடணும்னு பார்த்தேன். மாட்டலையாடா? அப்படியே அதுதான் பிரச்சனை. நம்ம ஒன்று ஒன்றா போடுற மாதிரி வச்சுருந்தோம்னா எல்லாம் ஒன்றா ஆயிடுச்சு. ஓடுறோம். சரி விடு, பரவாயில்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அந்த ட்ராப்பில் வந்து மீன் வந்து மாட்டவே இல்லை. அதில் என்ன மிஸ்டேக்குன்னு வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ட்ராப் வந்து நாங்கள் கரெக்டாக தான் செஞ்சுருக்கோம். மேபி அந்த ஃபுட்டு வந்து சாதம் போட்டோம் அதனால இருக்கணும். இல்லைனா வந்து அது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அது ஒரு ரன்னிங் வாட்டர் தான், ஒரு சின்ன ஆறு தான் அது. ஸோ அதனால் அதில் வந்து சஃபிஷியண்டான மீன் இல்லையா என்னங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியர் டிவை தான். சரி எதுக்குடா ஃபெயிலியர் டிவை எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுற அப்படின்னு கேட்காதீங்க. இது ஒன்றும் மட்டும் இல்லை, நிறையாவே வந்து செய்யும்போது வந்து ஃபெயில் ஆகும். அதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணல. இது வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இதை போஸ்ட் பண்ணி சொல்கிறோம். பட் நீங்கள் இதே மாதிரி ட்ராப் பண்ணிங்கன்னா அதில் உள்ள ஃபுட்டு மட்டும் வந்து வேறு ஏதாச்சும் வந்து போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா ட்ராப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகும். மேபி அந்த ஃபுட்டு மட்டும் தான் வந்து நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.